முதல்ல இந்த யார் இந்த கரப்பான் பூச்சிகள்னு ஒரு ஒரு நீதிபதி சொன்னது தான் ஒரு குறியீடாக பயன்படுத்திக்கிறாங்க. முதல்ல இந்த போராட்டம், அந்த போராட்டத்தின் நோக்கத்தெல்லாம் விட்டுறலாம். இங்கே இதுக்கு பின்னணியில் யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மத்திய அரசுக்கு எதிராக தன்னெழுச்சியாக உருவான இளைஞர்களின் ஒரு ஆவேச அலையா இதை பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து ஒன்று கிரியேட்டிங் அ பேண்ட் வேகன் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து ஜம்பிங் த பேண்ட் வேகன் 2, மூணாவது ஹைஜாக்கிங் த பேண்ட் வேகன் சொல்லுவோம். இதில் வந்து இந்த வைரல் வீடியோலாம், நம்ம கூமாப்பட்டி அந்த வீடியோலாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு வீடியோ தான் சடனாக எப்படி வைரல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது வந்து ஒரு கான்டெக்ட்ல திடீர்னு அது பிடிச்சி அது எப்படி போகுது, அந்த மாதிரியாக ஒரு வார்த்தையை வந்து தேவையில்லை. அதாவது நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னார்னு அவர் தெளிவுபடுத்தினார், வேற விஷயம். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை அதை வைத்துக்கொண்டு ஒரு த்ரெட்டா பில்டு பண்ணி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறத உருவாக்கி அது ஜோக்கா சொன்ன மாதிரி, ஆர்கே சார் சொன்ன மாதிரி ஜோக்கா உருவாக்கப்பட்டது. ஆனா அது மொமெண்டம் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மொமெண்டத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அந்த மொமெண்ட் இல்ல அது தானா மொமெண்டம் இதுவாச்சு. இப்ப எப்படின்னா ஜல்லிக்கட்டுன்னு எடுத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு தானா ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. ஆனா நீங்க நாளாக கூட்டம் வந்தது எல்லாம் ஜல்லிக்கட்டு. ஆனா அது ஜல்லிக்கட்டை மட்டும்தான் அந்த இடத்துல பேசினாங்களான்னு போய் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க கும்பலா ஒரு சிலர் கொண்டு வந்து 10-15 அஜெண்டா அங்க உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. அது மாதிரி என்ன இதை என்ன பாக்குறீங்க? இதுலயும் சொல்றேன், இது ஒண்ணு. இந்த மாதிரி தன்னிச்சையாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனா அதுல எப்படியெல்லாம் யார் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, எல்லாருமே அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணலாம். இதுல ஒரு கேள்வி ரமேஷ், ஒரு நிமிஷம், இந்த நீட் விவகாரத்தை பத்தி சொல்றேன், நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கிறதுக்கும் நான் வரேன். நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது சரியா தவறா இவங்களுடைய கோரிக்கைகள்ங்கிறது முதல் விஷயம். நான் சொல்றேன், உங்களால இந்த அரசுக்கு நான் சொல்றேன், உங்களால ஒரு தேர்வுக்கு உண்டான ஒரு பேப்பரையே உங்களால ப்ரொடெக்ட் பண்ணாம அதுக்கே ஆர்மியை கொண்டு வந்து தான் நீங்க நிறுத்தணும்னு சொன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி கேள்விக்குறியானதுன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் சொல்றேன், நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷபீர் சொன்ன விவகாரத்துக்கு இன்னொரு மேட்டர் வரேன். இது நம்ம என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம், நீட் ஒரு பக்கம் நடக்குது, அதுல வந்து மெரிட்டுங்கிறத சொல்றோம், அந்த நீட் அந்த ஆஸ்பெக்ட்ல வரவேற்க வேண்டிய ஒன்று. ஆனால் இங்க அந்த சிஸ்டத்தையும் சர்க்கம்வென்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க் வேலை பண்ணுதுங்கிறது இருக்கு. இல்ல, நான் அதை நம்ம நீட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த போராட்டத்திற்கு ஒரு 2 பாயிண்ட் இருந்தது. இப்போ ஒரு தன்னெழுச்சியா எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது, ஷபீர் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு முலாம் பூசப்பட்டது எளிதா. ஆனா இன்னைக்கு ஆர்கே சொன்ன முக்கியமான புள்ளின்றது, யாரெல்லாம் பாஜகவை ஆதரித்த நடுத்தர வர்க்க குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அவங்களே இன்னைக்கு எதிராக வராங்கன்னா இந்த போராட்டம் எதை நோக்கி போகும்னு உங்களால யூகிக்க முடியலையா? இல்ல, இது எல்லா காலத்துலயும் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்னா இப்போ நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆப்வியஸ்லி நீங்க வந்து அந்த இதுல இப்போ நான் சொல்றேனே, இப்போ ஜஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய அரசுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா பல ஆளும் இதுவாக இருந்த அதிமுகவோ திமுகவோ தாவேகாவுக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்களை இந்த பக்கம் வேலை செஞ்சிருக்காங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுனால தான் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையிலயும் அந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. என்னதான் நீங்க பாஜக சப்போர்டர்னு சொன்னா கூட கேஸ் விலை உயருதுன்னு சொன்னா அப்ப அவங்க என்ன எதிர்த்து அந்த மாதிரி தான். இது ஒரு சின்ன விஷயத்துக்கே சொல்லும் போது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதுல என்ன ஆகுதுன்னா, இதுல கோடிக்கணக்கான நம்ம கடந்த காலங்களில் வந்து இந்த மருத்துவ கல்லூரிகளை நடத்தக்கூடியவர்கள்லாம் ரொம்ப இந்த நீட்டை பகிரங்கமா எதிர்த்தாங்கன்னு பார்த்தோம். இந்த பொலிட்டிக்கல் இதுல வந்து ஒரு அப்போஸ் பண்ணதுல அதுக்கு பின்னாடி இவங்க. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டமை சர்க்கம்வென்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பாதிப்பு ஏற்படுகிறது. இல்ல, ஷபீர் சொன்ன மாதிரி இப்ப நீட் வேணுமா வேண்டாமான்றது தமிழ்நாடோட டிமாண்டா இருக்கு. ஆனா இல்ல ரமேஷ், அடுத்த மாநிலங்கள்ல வந்து எங்களுக்கு வேணும், ஆனா இதுல இவ்வளவு முறைகேடு இருக்கு. அதான் நானும் சொல்றேன், அதை பிஜேபி எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஒண்ணு, வேலை இல்லாத இளைஞர்கள் இவ்வளவு காலம் அப்படியே இருந்தாங்கல்ல, அதை பத்தி பேசி 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 நம்ம கடந்து வந்துட்டோம். அதெல்லாம் வெடிச்சு வருதுன்னா இது யார போய் உழுக்குன்னு இல்லைங்க. நீங்க வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு இளைஞன் எப்போ போவான் அப்படின்னாக்கா அவனுக்கு இருக்கக்கூடிய கோவத்தை காட்டுறதுக்கு ஒரு அவென்யூ இருக்குன்னா அங்க போய் அவன் நிப்பான். இன்னொரு விஷயம் சொல்றேன், பாஜக ஆட்சிக்கு வந்தது 2014 அப்படின்னு இருக்கும்போது நீங்க
12 வருஷம் கடந்துட்டீங்க. அன்னைக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருந்த குழந்தை இன்னைக்கு அந்த இவன் வந்து ஒரு இளைஞனாகி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 18-19 வயசு இருக்கு அப்படின்னாக்க அவங்களோட மைண்ட் செட்டே வேற. நீங்க ஒரு இது தலைமுறைங்கிறத சொல்றோம். இப்ப நான் உங்க நேரடியான கேள்வி, இது மத்திய அரசுக்கோ அல்லது பாஜகவுக்கோ எதிராக ஒரு பெரிய ஒரு காட்டுத்தீ மாதிரி இது இந்தியா முழுவதும் பரவுறதா நீங்க நினைக்கலையா? அந்த போராட்டத்தை அப்படி நினைக்கலையா? இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கலையா? நிச்சயமா இட் மேக்ஸ் an impact-ன்றேன். இன்னொரு 20 செகண்ட்ல சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இட்ஸ் an embarrassment. காரணம் என்னன்னாக்க கடந்த காலங்கள்ல நடந்த இப்போ விவசாயிகள் போராட்டம்னு சொன்னோம். விவசாயிகள் போராட்டம்ங்கிறது வந்து இது இல்ல, அதனால்தான் வந்து அந்த மசோதாவெல்லாம் திரும்ப பெற்றார்கள்ங்கிறத பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி அங்க நடைபெற்ற பல விஷயங்கள், அதாவது கனடால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து வந்தவங்க அவங்க இந்த விவசாயிகள் பிரச்சனையை தாண்டி அவங்க வந்து போட்ட கோஷங்கள்லாம் தான் அப்படி பிரச்சனையாச்சு. ஆனா இங்கேயும் நம்ம பேசக்கூடிய விவகாரம்ங்கிறது வந்து இந்த பிரச்சனையோட மட்டும் இருந்தால் நிச்சயமா இது இன்னும் அழுத்தத்தை கொடுத்திருக்கும் தான் நான் சொல்றேன். பட் டைலூட் ஆயிடுச்சு உள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்ப என்னன்னா உள்ள போறவங்க வரிசையா இந்த மாதிரி இப்ப நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு சொன்ன விவகாரம் தான்.